अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி, கஜகேசரி ஜோதிஷ வித்யாலயம் அனைத்து நேயர்களுக்கும், என் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். போன வாரம் இந்த 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை என்னுடைய வார ராசி பலன்கள்ல 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி இந்த 3 நாளும் கடுமையான மழை, வெள்ளம், பூகம்பம் நிறைய சொல்லியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா சென்னையில சொன்ன டேட்டுக்கு மழை பிச்சு உதறி இருக்குது. அதே மாதிரி நிறைய இடங்கள்லயும் பரவலா மழை பெஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு கேட்டிருந்தீங்க ஹெல்த் பத்தி. அதை பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். காட்ஸ் கிரேஸ் ஐ எம் குட் நவ், எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு கெட்ட செய்தி இந்த வாரம் என்னன்னு பார்த்தா 24, 25, 26 இந்த 3 நாட்களும் எதிர்பாராத வகையில் சில இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமா சென்னையில மீனம்பாக்கம் ஏரியா, தாம்பரம் ஏரியா, இந்த ஏரியா எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல அதுவும் மெயினா இன்சைடு ஃபார் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார் ஈஸ்ட் சுச்சுவேஷன்ல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம குறிப்பிட்டே சொல்லலாம் எந்தெந்த நாடுகளில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, தெற்கு ஆசியா, சவுத் ஏசியா, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது போர்ச்சுகல், ஈஜிப்ட், அதுக்கப்புறம் பிரிஸ்டன், சிகாகோ, நார்வே, இந்த மாதிரி ஏரியாக்கள்ல அதிகமான பிரச்சனைகளும் சீற்றங்களும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அமெரிக்கா வாழ் மக்களும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகள்லாம் இல்லாம பாத்துக்கிறது தான் நல்லது. அதுலயும் டர்க்கி, டிபெட், வர்ஜீனியா, கலிபோர்னியா, பாஸ்டன், இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிக்கப்படலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்தியாக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா தமிழ்நாட்டுக்குள்ள மதுரை, திருச்சி ஏரியால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுலயும் கோவை மாவட்டம் மெயினா கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இயற்கை சீற்றங்கள்ங்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனா நம்ம சேஃப்கார்டில் நம்ம இருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது. டிராவல் பண்றவங்க கொஞ்சம் அப்பப்போ இந்த கொடைலாம் எடுத்துட்டு போறது, சேஃப்கார்டா சேஃப் பிளேஸ்க்கு இருக்கிறது, இந்த தண்ணீர் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் கண்டிப்பா இல்லாம இருக்கணும். ரெண்டாவது கடலுக்குள்ள பூகம்பம், அப்புறம் சுனாமி, அப்புறம் பயங்கரமான மழை, பூகம்பம், இடி மின்னலுடன் தாக்கக்கூடிய நிலைமை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இது எல்லாம் நடக்கும். அந்த லாஸ்ட் 3 நாள் உலகத்துக்கே சரியில்லைன்னு சொல்லலாம். அந்த டைம் பீரியட்ல ஈவன் நெட்வொர்க்கு கூட துண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப காஷியஸா இருக்கணும். இந்த வாரம் யாருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அது முதலாவதாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு, மேஷ ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு முதல் 2 நாட்கள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மகர ராசி நண்பர்களுக்கு, கன்னி ராசி நண்பர்களுக்கு, ரிஷப ராசி நண்பர்களுக்கு அடுத்த 2 நாட்கள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தான் அதிகமா நடக்கும். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் முக்கியமான வாரம். எந்த பயணமா இருந்தாலும் முதல் 2-3 நாட்களில் முடித்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லா ரெஸ்ட் தான். செலவு தான் அதிகமா இருக்கும், அலைச்சல் தான் அதிகமா இருக்கும், தூக்கம் கம்மியா இருக்கும், வேலை பயங்கரமா இருக்கும். இந்த வாரத்துல முழுக்க இதுதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர், அதாவது செலவுங்கிறது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், சுவ செலவுகளாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
ஸோ, சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்யறது ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் 2 நாள் ஒரு பதட்டமா இருக்கும். ஏதோ தப்பு நடந்துரும், ஏதோ ஆயிடும் அந்த மாரி. அதே மாரி திடீர் செலவுகளும் கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபத்துக்கு. அதுக்கப்புறம் 6 நாள் இருக்குல்ல, அந்த 6 நாட்கள்ல பதட்டமான சூழல் இருந்தாலும், பணவரவுகள் தாராளமா வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு லாஸ்ட் 2 நாள்ல வரும். அது மிகப்பெரிய வலிமை, மிகப்பெரிய ஏற்றம். பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் கொடுக்கும். எதிர்பார்க்காத பணவரவு, எதிர்பார்க்காத நண்பர்கள், நண்பர்கள் மூலியமா சந்தோஷம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு புரிஞ்சுக்கலாம். அதுல சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில செம்ம கொடைச்சல் இருக்கும். எப்பன்னா லாஸ்ட் 2 நாள். முதல் 2 நாள் வந்து நமக்கு ரொம்ப சாதகமா, ரொம்ப ஈஸியா, நேர்மையா எல்லா விஷயத்தையும் முடிக்கிற மாரி வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரஷர்ஸ் ஃபீல் பண்ற மாரி வரும். அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து தள்ளி விடுற மாரி இருக்கும். லாஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி நாள், அதாவது 23, 24 கண்டிப்பாக பிரயாணம் உண்டு. அது சாதகமான பிரயாணமாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நாள் வந்து வேலையில கொடைச்சல், கால், முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த்லயும் அதிக அக்கறை தேவைப்படக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சந்தோஷம்னு சொன்னா மிதுனத்துக்கு 80% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம்னு சொன்னோம்னா 75% இருக்கிறது. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய வாரம்னே சொல்லலாம். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போணும். வீட்ல பெரியவங்களோட ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காகவும் யாருக்காகவும் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஆஜராகாம இருக்கணும். ஏன்னு கேட்டா ராசி லக்னத்துல நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய், திரிகோணத்துல சுக்கிரன், ராகு, சனி, புதன், சந்திரன் 3மே லாஸ்ட் 2 நாள் சேரும். அதனால பொதுவாகவே கடகராசி நண்பர்களுடைய வீட்ல 3 விஷயங்களில் கவனம். பிரயாணங்களில் கவனம், கால், தொடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம், வீட்ல பெரியவங்க சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல கவனம், பிரயாணங்களில் அதிக கவனம். அவ்வளவுதான். அதனால சந்தோஷம்னு சொன்னா 65, பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னா 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சொக்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கை. இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள்ல நிறைய பிரச்சனைகள், வலி, வேதனைகள், டென்ஷனு, பிரஷரு, தூக்கமின்மை, வேலையின் பழு இதெல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி 4, 5 நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நிறைய ஏற்றங்கள், பிரஷர் இருக்கும். அட் தி சேம் டைம் அதுல ஒரு சந்தோஷமும் இருக்கும். உதவிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனா அஷ்டமத்துல சேரக்கூடிய எந்த ஒரு பஞ்சகிரக சேர்க்கை சிம்ம ராசியா இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உடல்நிலைகளில் அக்கறை தேவை. வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த்தா இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம். எதுவுமே இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள்ல பாசிட்டிவா கிடையாது. ஸோ அதனால அக்கறை, கவனம், கவனம், கவனம். சந்தோஷம்னா 60, பொருளாதார ஏற்றம் 75. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த ஒரு நாளை இந்த வாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கை நல்லது செய்யாது. இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள்ல கண்டிப்பா கணவனாக இருந்தால் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் பார்த்துக்கணும். 2வது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பா கொடுக்கலாம். ஆஸ்பத்திரி செலவுகள், பண நஷ்டம், விரயம், திருடர்கள் பயம்
இந்த மாரி பல விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்கிறது கவனமா இருக்கணும். லாஸ்ட் 2 நாள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நல்லா பணம் வரும், அந்யோன்யம் இருக்கும், நெனச்ச காரியங்கள் கைகூட முடியும். பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் டக்கு டக்குன்னு குறையும். நம்ம எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணம், ரோகம், க்ஷத்ரு. 6ஆம் இடம்னா சண்டை, சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அதே மாரி வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அதே மாரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிரமம். இது எல்லாமே நீங்க பார்க்குற மாரி வரும். 6ஆம் இடம்னா பொதுவா நல்லது கிடையாது. ஆனா வேலை பெண்ட கழட்டும். வீட்ல தகராறுனா தகராறு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பயங்கர தகராறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். ஆனா லாஸ்ட் 2 நாள் தான் இப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4, 5 நாள் நல்லா இருக்கும்னே சொல்லலாம். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு வேகமா இருக்கும். ஒரு எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கிற மாரி இருக்கும். மெயினா ஹெல்த் பாத்துங்க. ஜுரம் வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கலாம். கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. அது காலபுருஷனுக்கு பண்ணேன்னா கால் பாதங்கள், வயிறு, அதே மாரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய நிலைமைகள் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால சந்தோஷம் அப்படின்னு சொல்றது 65, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் 2 நாள், அதுக்கப்புறம் 2 நாள், அதுக்கப்புறம் 2 நாள் ஓவராலா பரவாயில்ல. விருச்சிகத்துக்கு பரவாயில்ல. ஆனா பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கை பொதுவாகவே வீட்ல 45+ யார் இருந்தாலும் சரி ஹெல்த் பாத்துக்கணும். பஞ்சமஸ்தானம்ங்கிறது ஹார்மோன், பஞ்சமஸ்தானம்ங்கிறது தாம்பத்தியம், பஞ்சமஸ்தானம்னா குழந்தை, பஞ்சமஸ்தானம்னா ஹார்ட். இந்த சமாச்சாரங்கள்ல கவனம் காக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறீர்கள். இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மற்றபடி எந்த விஷயத்த நீங்க டச் பண்ணாலும் மோஸ்ட்லி ஓகே, நல்லதா இருக்கும். பொறுமையாக கையாள்வது, பொறுமையாக இருப்பது நல்லது. ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது 75%, பொருளாதார ஏற்றம்னா 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ர ஜபம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்ல அதி கவனமாக இருக்க வேண்டிய வாரம். செஸ்ட், பிரஸ்ட், லங்ஸ் இது எல்லாமே இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் அதி கவனமா இருக்கணும். எது நம்ம திங்க் பண்றோமோ, நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயம் கரெக்டாக இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. ஏனென்றால் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், நடக்கிற விஷயம் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். இல்ல வீட்ல பொதுவாகவே வீடே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நிம்மதி இல்லாத வாழ்வு மாதிரி, வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லைங்கிற மாதிரி இருக்கும். எப்பனா லாஸ்ட் 2 நாள். ஆனா கிட்டத்தட்ட முதல் 5 நாள் பாசிட்டிவா தான் இருக்கும். அதுவும் முதல் 2 நாள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். உங்க எண்ணங்கள் ஈடேறும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி கொடுக்கும். நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில அந்யோன்யம் இருக்கும். இதெல்லாம் எப்பன்னா முதல் 2, 3 நாட்கள் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் 5 நாளுமே பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாற்றுக்காரகன் அம்மா, செஸ்ட், பிரஸ்ட், லங்ஸ், படிப்பு, வீடு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 80, பண வரவுகள் நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் 2 நாட்கள் வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இட மாற்றங்கள், செலவுகள், சுப செலவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அடுத்து 3 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்டா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும். 2வது ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா ஹார்ட் மாதிரி விஷயங்கள், கழுத்து மாதிரி விஷயங்கள், தொண்டை மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் தேவை.
ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஏன்னா, நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களாகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும், எதுவுமே கரெக்ட்டா அமையாத மாரி இருக்கலாம். மனசு ஒரு சஞ்சலம் குடுக்கலாம். மனசுல ஒரு கோவம் குடுக்கலாம். சண்டை போடணுங்கிற எண்ணத்த குடுக்கலாம். ஏன்னா சனி அங்க போனதுலேருந்து நம்ம எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, இளைய சகோதரன், சகோதரிகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட இருக்கிறவங்க, இந்த மாரி நெறைய பிரச்சனைகளை பார்க்குற மாரி ஒரு நிலைமையில இருக்கீங்க. ஆனா என்னன்னா, இப்போ நம்ம பொறுமை காக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. மெயினா எழுத்துக்கள், நம்மளுடைய எண்ணங்கள் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் அக்கறை காட்டினால் பரவாயில்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருக்கும். அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நீங்க ரங்கராஜகி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். சந்தோஷமும், பொருளாதாரமும் சரிசமமாக 70% இருக்கிறது. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலுமே விரயங்கள் ஏற்படக்கூடாதுன்னு நீங்க நம்பணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் இது ஏற்படும்னு சொல்லலாம். ஆனா முதல் 2 நாட்கள் செம்ம லாபம், செம்ம வெற்றி, நண்பர்களோட வெற்றி, நண்பர்கள் மூலியமா நமக்கு நடப்பது எல்லாமே நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாள் விரயங்கள் கொடுக்கலாம். முக்கியமா சுப விரயங்கள் கொடுக்கலாம். குரு பார்வையில் இருக்கிறதுனால பாதிப்பு கொடுக்காது. நல்லா தான் இருக்கும். அதுவும் வேலை நிமித்தமான ஒரு சின்ன விரயம், சின்ன பயணம், சின்ன அசதி, சின்ன வேலை இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 நாளுமே கிட்டத்தட்ட ஒரு பிரஷரா இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் மெயின் சமாச்சாரம். 2ஆம் இடம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள். குடும்பத்துல நம்ம செய்யக்கூடிய செலவுகள். அன்கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நெறைய பேருக்கு பல்லு உபாதைகள், சில பேருக்கு முக உபாதைகள், சாப்பாட்டுல பிரச்சனை, உணவு சாப்பிட முடியாம வாயெல்லாம் புண்ணாகிறது. இல்லைன்னா சாப்பிட்ட ஸ்வீட் நமக்கு அலர்ஜி கொடுத்து பிரச்சனை குடுக்கிறது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நமக்கு சாதகமற்ற தன்மையில் இருக்கிறது. அததான் பார்த்துக்கணும். குடும்பம் கண்டிப்பா பார்த்துக்கணும். வீட்ல பெரியவங்களோட ஹெல்த் ரொம்ப அக்கறையா இருக்கணும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ருத்ரன் ஜெபம் பண்றது. ருத்ரன வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துல முழுக்க முழுக்க 5 நாளும் நல்லா இருக்கும். 20ஆம் தேதியிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. 25, 26 இந்த மாதிரி நாட்கள்லாம் கண்டிப்பா டென்ஷன், பிரஷர் உச்ச கட்டமா இருக்கும். சண்டை, சச்சரவு, தேவையில்லாத கோவம், அவசியம் இல்லாத வார்த்தைகள் இதெல்லாம் 26ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும்னா ரொம்ப கவனமா. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் கிராஸ் பண்ணி ரேவதி நட்சத்திரமே 27ஆம் தேதி தான் கிராஸ் பண்ணுது. 25, 26, 27 இந்த 3 நாட்களும் நம்ம எவ்வளவு அளவுக்கு பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இன்ஃபேக்ட் அமாவாசை சேர்ந்து வரக்கூடிய நாள்ல அதிகவனமாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன் நானு. அதனால உங்க ஹெல்த் பார்த்துங்க, கோவத்தை குறைச்சுக்குங்க. ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா நிறைய தெய்வ வழிபாடுகள் மட்டுமே செய்து நம்மள நாம காப்பாத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போறதுன்னு சொல்லலாம். அதுவும் மெயினா 25, 26, 27 மத்தபடி நீங்க மேனேஜ் பண்ணிருவீங்க. பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 65, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த வாரம் நான் சொன்ன எந்த கெட்ட விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு பவந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.